பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி உண்மையும் உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு கூட வாழ்வது எப்படி கஷ்டம் என்பதை உணர்த்துவதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு முடிவெடுங்க. எந்த பக்கம் எவ்வளவு பாடு எவ்வளவு துன்பம் ஒண்ணுமே இல்லாம போனாலும் என்னை அழைத்தவர் என் கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஓடி பாருங்க. எப்படி கர்த்தருடைய சித்தத்தை பவுல் செய்தாரோ தேவ பிள்ளைகளே, அதே போல நீங்களும் இயேசு என்கிற நாமத்தை தரித்து இயேசு ராஜாவுக்குரிய உகந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். தேவன் பவுலோடு கூட இருந்து செய்த காரியத்தை காட்டிலும் அதிகமாய் உங்களிடத்தில் இருந்து செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய மகிமை, இயேசு ராஜாவினுடைய ரத்தம் உங்கள் தலைமையில வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறது கேட்கப்படும், நீங்கள் செய்கிறது எதுவோ அது வாய்க்கும். நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறபடினால் முழங்கால் படியிட்டு ஜெபிச்ச அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார்.